ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா மாதம் 146 ரூபாய்க்கு 90 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரீபெய்டு பிளான் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஜியோ மற்றும் ஏர்டெல் ஆகிய நிறுவனங்களை பார்த்து நாங்கள்லாம் அப்போவே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸோ கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் கிட்ட ஒரு சூப்பரான பிளான் ஒன்று இருக்குது. ஸோ ட்ராய் வழிகாட்டுதலுக்கு இணங்க சில தினங்களுக்கு முன்னர் தான் வந்து ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்கள் அவங்களுடைய ப்ரீபெய்டு வாடிக்கையாளர்களுக்கு புதிய வாய்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் ஒன்லி திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ ஜியோனுடைய என்ட்ரி லெவல் வாய்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் ஒன்லி திட்டமானது 448 ரூபாய் முதல் வந்து தொடங்குதுனும், ஏர்டெல் வந்து பார்த்திங்கன்னா 469 முதல் தொடங்குதுன்னு வந்து சொல்லிட்டு அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் நிறுவனத்திடம் இதை விட மலிவான விலைக்கு ஏற்கனவே ஒரு வாய்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் ஒன்லி திட்டம் வந்து ரீசார்ஜ் செய்ய கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜியோ மற்றும் ஏர்டெல் திட்டங்களுக்கு பிஎஸ்என்எல் தான் முன்னோடி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இங்கே பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லுடைய 439 ரூபா திட்டத்தை பற்றி தான். ஸோ இப்போதைக்கு இதுதான் இந்தியாவிலே மிகவும் மலிவான விலைக்கு ரீசார்ஜ் செய்யக்கூடிய கிடைக்கும் வாய்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் ஒன்லி திட்டமாக வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மு ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளானை பொறுத்த மட்டிலும் 90 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டெட் வாய்ஸ் காலும் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 300 எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியோனுடைய 448 ஒப்பிடும்போது பிஎஸ்என்எல்லுடைய 439 வந்து பார்த்தீங்கன்னா 9 ரூபா வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அதே சமயம் ஏர்டெல் கூட கம்பேர் பண்ணும்போது 469 ரூபா கூட கம்பேர் பண்ணும்போது 30 ரூபா உங்களுக்கு வந்து நமக்கு அமௌண்ட்டு கம்மியாக கிடைக்குது. அது மட்டும் இன்றி ஜியோ மற்றும் ஏர்டெல்னு 20 திட்டங்களின் 84 நாட்கள் தான் வேலிடிட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னாக்கா 439 ரூபாய்க்கு 90 நாட்கள் வந்து வேலிடிட்டியை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இலவசமாக கிடைக்கக்கூடிய எஸ்எம்எஸ்னுடைய எண்ணிக்கை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஜியோ ஏர்டெல் ஆகிய ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து தூக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜியோனுடைய 448 மற்றும் ஏர்டெல்னுடைய 469 ஆகிய ரெண்டுமே முறையை வந்து பார்த்திங்கன்னா 900 எஸ்எம்எஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதாவது மாதத்துக்கு 300 அப்படின்னு சொல்லிட்டு 900 எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க 3 மாதத்துக்கு. ஆனால் இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து 700 எஸ்எம்எஸ் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. அவங்க என்னென்னா மாதத்துக்கு 100 எஸ்எம்எஸ் தான் கொடுக்குறாங்க. 300 எஸ்எம்எஸ் தான் 3 மாதத்துக்கும் சேர்த்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எஸ்எம்எஸை பொறுத்த மட்டும் ஜியோவும் ஏர்டெல்லும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எலோட அதிகமாகவே கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதன்படி ஏர்டெல்னுடைய 469 வாய்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் ஒன்லி ப்ரீபெய்ட் பிளான் பற்றி நம்ம பார்த்தோம்னா இது வந்து அன்லிமிட்டெட் வாய்ஸ் அண்டு 900 எஸ்எம்எஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 84 நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாதம் ஆகக்கூடிய செலவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 156 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் ரிவார்ட்ஸின் கீழ் 3 மாதங்களுக்கான அப்போலோ 24x7 சர்க்கிள் மெம்பர்ஷிப்பும் இலவச ஹலோ டியூன்ஸும் கிடைக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பிளான்ஸ் மூலிமா. அதுவே நம்ம ஜியோ 448 வாய்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ் ஒன்லி ப்ரீபெய்ட் பிளான் பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 84 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது 1000 எஸ்எம்எஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில கூடுதல் பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ கிளவுட் ஆகிய ஜியோ ஆப்பிளுக்கான இலவச அணுகலை வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏர்டெல்னுடைய 1849 ரூபா திட்டம் அப்படின்னும் போது பிளான் பார்த்தோம்னா உங்களுக்கு இதில் என்னென்ன கிடைக்குன்னா அன்லிமிட்டெட் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 3600 எஸ்எம்எஸ் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதனுடைய வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 365 நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதத்துக்கு 154 ரூபா தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக ஏர்டெல் ரிவார்ட்ஸின் கீழ் 3 மாதங்களுக்கான அப்போலோ 24x7 சர்க்கிள் மெம்பர்ஷிப்பும் இலவச அலோ டியூன்ஸும் இந்த பிளானில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஜியோவில் பார்த்தோம்னா 1748 வாய்ஸ் அண்டு எஸ்எம்எஸ் ஒன்லி பிளான் இருக்குது. ஸோ இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 336 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அன்லிமிட்டெட் வாய்ஸு 3600 எஸ்எம்எஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1748 கூடுதல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ கிளவுட் ஆகிய ஜியோ ஆப்பிளுக்கான இலவச அணுகல் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.